ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாய்க்கிழமை காலையில் இன்றைக்கி வெத்தலை தீபம் போடுறதுக்காக வீட்டில் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை நல்லாவே தழைஞ்சி வந்துருச்சு. இந்த வாரத்துலேயே ஒரு நாள் கட் பண்ணி கூட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். அடுத்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி சாமிக்கு பிரசாதம் கருப்பு சுண்டல் தான் வச்சுருந்தேன். அதே பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்தாச்சு. இன்றைக்கி கருப்பு சுண்டலில் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எலும்பு மற்றும் மூட்டுகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கூடவே ஒரு 5 பிஸ்தா பருப்பு, அப்புறம் ஒரு சப்பாத்தி வச்சுருக்கேன். நைட்டு சுட்ட சப்பாத்தி மீதி இருந்தது அது. அப்புறம் கொஞ்சம் பன்னீர் கிரேவியும் வச்சாச்சு. காலையில் காஃபி குடிக்காதனால காஃபியும் போட்டாச்சு. அப்புறம் ஒரு 11 o'clock போல் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் சால்ட் மட்டும் போட்டிருக்கேன். நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன், அரை லெமன் பிழிஞ்சு விட்டு. மதியம் இன்றைக்கி லஞ்சுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுருக்கேன். முட்டைக்கோஸில் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்குது. இது புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. செவ்வாய்க்கிழமைனால எங்கள் வீட்டில் எப்போதுமே பருப்பு குழம்பு தான் மேக்ஸிமம் வைப்போம். அதனால் இன்றைக்கி பருப்பு குழம்புனாலே நெய் இல்லாமல் எப்படி சாப்பிட முடியும்? அதனால் நெய் மிக்ஸ் பண்ணியாச்சு. நெய் ஊற்றிட்டு பருப்பு குழம்பு ஊற்றி மதியம் லஞ்ச் சூப்பராக சாப்பிட்டாச்சு. அடுத்து இன்றைக்கி காலையில் சாமி கும்பிட்றதுக்கு பழம் எதுவும் வைக்கல. அதனால் கல்கண்டு தான் வச்சு கும்பிட்ருந்தேன். அந்த கல்கண்டையும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு டின்னருக்கு இன்றைக்கி கோதுமை ரவை உப்புமா தான் பண்ணியிருந்தேன். கோதுமை ரவை உப்புமா பண்ணிவிட்டு அந்த பருப்பு குழம்பு கொஞ்சம் இருந்தது, அதையும் வச்சு சாப்பிட்டாச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு இருந்தது, அதையும் அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி டின்னர் இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், கீப் சப்போர்ட்டிங் மீ.